ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். கங்கையை சடையில் வைத்தார், கதிர் பொறி அரவும் வைத்தார், திங்களை திகழ வைத்தார், திசை திசை தொழவும் வைத்தார், மங்கையை பாகம் வைத்தார், மான்மழு மருவும் வைத்தார், அங்கையுள் அனலும் வைத்தார், ஐயன் ஐயாறு நாரே அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய அழகு அவ்வளவு தூரம் அழகாக தேவாரங்கள்ல எல்லாம் பாடி மகிழ்ந்து துதிக்கின்ற இந்த தருணத்துல சிவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும். சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா அபிஷேகம். அபிஷேகத்துக்கு நம்ம ஒவ்வொரு பொருட்களையும் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பொருட்களையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற போது அது அவ்வளவு பலாபலன்களை நமக்கு கொடுக்குது. ஆனால் இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது வாரந்தோறும் மாதந்தோறும் எல்லாம் நம்ம செய்ய முடியும். ஆனால் அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது, அதுவும் ஈசனுக்கு உகந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ஐப்பசி மாதத்துல வருகிற பௌர்ணமி தினத்துல வருஷத்துல ஒரு முறை தான் செய்யக்கூடியதாக இன்று வரைக்கும் ஒரு நடைமுறையில இருக்கு. அந்த மாதிரி இந்த அன்னாபிஷேகத்தை ஈசன் ஏற்றுக்கொள்ற அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வீட்லையும் நம்ம செய்ய முடியும். ஆனா இதை ஆலயங்களுக்கு நேர்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கொடுப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கொடுப்பனை அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்தாலும் இந்த அன்னாபிஷேகத்துல அபிஷேகம் செய்யப்படுகிற அந்த சாதத்தை நாம் உணவாக உட்கொண்டாலும் நமக்கு பிறகு வார தலைமுறைக்கும் இந்த அன்னம் தொடர்பான, அதாவது எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு இடத்துல தான் தங்கி நிற்குது, அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த இடம் என்ன அப்படின்னு சொன்னா பசி. இந்த பசியை தீர்க்கின்ற அன்னபூரணி தாயை சிவனுக்கு அபிஷேகம் செய்கின்ற தருணம் தான் அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிவபெருமானுக்கு அன்னத்தை அபிஷேகமாக செய்கிறார்கள். இந்த அன்னம் ஒவ்வொன்றுமே லிங்கமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்கத்தை நாம் உணவாக உட்கொள்ளுகிற போது நாம் சொர்க்கத்திலேயே போய் சேருகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை நம்ம பெறுவோம். அதையும் கடந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய வீடுகள்லயே இறைவன், அதாவது லிங்கம் வச்சிருப்பாங்க, லிங்கத்துக்கான அபிஷேகங்கள் எல்லாம் செய்துட்டு அன்னாபிஷேகமும் செய்யலாம். அதுவும் முடியல, படம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க நைவேத்தியமாக பச்சரிசியை இன்றைக்கு இறைவனுக்கு வைத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய 7 தலைமுறைக்குமான இந்த உணவு சிக்கல் அப்படிங்கிறது தடைப்பட்டு போயிடும், இல்லாம போயிடும், உடைப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்ற இந்த
உணவை என்ன செய்வாங்கன்னா நீர்நிலையிலையும் கொண்டு போய் விடுவாங்க. அந்த நீர்நிலையில் இருக்கிற உயிரினங்கள் கூட சிவனினுடைய அருளை பெறுவதற்கு அப்படின்னு சொல்லியும் ஒரு வழக்கம் இருக்கு. அதையும் கடந்து இன்றைய தினத்தில் குறைந்தபட்சம் 2 பேருக்காவது அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. இந்த அன்னாபிஷேக தினத்துல இறைவனுடைய திருக்கோவில்ல நேரடியாக இந்த அபிஷேகத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கவலைகளை எல்லாம் களைகிறது உங்கள் ஐபிசி பக்தி. தொடர்ந்தும் அன்னாபிஷேகத்துக்கான நேரலை உங்களுக்காக ஐபிசி பக்தியில் தரப்படுகிறது. பரம்பொருளான இறைவனுடைய பெரும் கருணையை பெற்று இந்த ஜென்மத்துக்கு மட்டுமில்லாமல் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் உணவு சார்ந்து எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறைவனின் பெருங்கருணையோடு உங்களுடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட. தொடர்ந்து வருகிற அன்னாபிஷேக நேரலையில் இணைந்து கொள்ளுங்கள்.
என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.